In this video, we'll discuss about laminar airflow chamber. What is laminar airflow chamber? Laminarna அடுக்கு airflow ஆகி வரும் chamber. So, a laminar flow cabinet is an enclosed workstation. This one is the closed workstation and it creates a contamination free, pathogen free work environment through filter. Contamination free work environment create பண்ணி தரும். Dustless pathogen free environment கொடுக்கும். So we can use this one for plant tissue culture, organism cultivate பண்ணலாம். நம்ம இந்த laminar airflow யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து 7 காம்பனண்ட் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. என்னென்ன காம்பனன்ட் சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ லேமினார் ஃப்ளோ கேபினட் இஸ் அன் என்க்ளோஸ்டு ஒர்க் ஸ்டேஷன் அண்ட் இட் கிரியேட் அ contamination free work environment through filters. 7 component. First, okay, a laminar flow cabinet consists of following part. 7 component. First one is cabinet. This cabinet is made up of stainless and provide insulation on that inner environment. So first one is it is made up of ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட மேடப் ஆனது ப்ரொவைடட் இன்சுலேஷன் இன்சைடு வந்து ஹீட்டை ப்ரொவைட் பண்ணும் இன்னர் என்விரான்மெண்ட். செகண்ட் ஒன் இஸ் ஒர்க்கிங் ஸ்டேஷன். ஹியர் ஒன்லி வி வில் டூ ஆல் த ஒர்க் present inside the cabinet and all the operation done here. இங்கே தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம். Then free filter, also called as filter pad. Free filter வழியாக ஏர் உள்ள பாஸ் ஆகும். Present on the top of that cabinet. The filter pad present on the top of that cabinet and air passes into the cabinet through this. இந்த வழியாக தான் வந்து ஏர் பாஸ் ஆகி வரும். So first one is cabinet, second one is working station, third one is free filter. It also called as filter pad. Next component fan. It flows the air towards the HEPA filter, high efficacy particulate air filter. ஸோ ஃப்ரீ ஃபில்டர் வழியாக ஃபில்டர் ஆகி கேபினட்குள்ளே வந்த ஏரை இந்த ஃபேன் ஹெப்பா ஃபில்டர் பக்கமாக வழி அனுப்புது. ஸோ வழி அனுப்பி வைக்கும். நெக்ஸ்ட்டு யூவி lamp. So this one turn on 15 minutes before the operation to sterile the இன்டீரியர். யூவி லைட்டை நம்ம எப்போ ஒர்க் பண்ண போகிறோமோ அதுக்கு முன்னாடி 15 மினிட்ஸுக்கு பிஃபோராக ஆன் பண்ணணும். இன்டீரியரை வந்து இது ஸ்டெர்லைஸ் பண்ணி வைக்கும். ஆஃப்டர் only any organism presented in that cabinet it died. Any organism presented means the UV light வந்து கில் பண்ணிரும். நெக்ஸ்ட் fluorescent lamp turn on டியூரிங் ஆப்ரேஷன் டு ப்ரொவைட் ப்ராப்பர் லைட்டு. நம்ம ஸ்ட்ரீக் பண்ணுறப்ப லைட் தேவைப்படும், அதுக்காக வந்து ஃப்ளோரசன்ட் லைட்டை வந்து ஆன் பண்ணிக்கிறோம். தென் ஹெப்பா ஃபில்டர், ஹை எஃபிகேசி particular air filter. This one make that environment more sterile for the operation. So bacteria fungus ஏதாவது இருந்ததுன்னா இது ட்ராப் பண்ணி more sterile environment ப்ரொவைட் பண்ணும். நெக்ஸ்ட் principle. So, laminar flow of air through the cabinet is the principle. ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஏர் வந்து ஃபில்டர் பேட் வழியாக கேபினட்டில் ஃபில்டர் ஆகும். அப்புறம் வந்து இந்த ஏர் வந்து ஃபேன் கப்பா ஃபில்டருக்கு அனுப்பி வைக்கும். இந்த ஃபேன் வந்து ஹெப்பா ஃபில்டருக்கு அனுப்பி வைக்கும். ஹெப்பா ஃபில்டர் பாக்டீரியா ஃபங்கஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை ட்ராப் பண்ணி கில் பண்ணி என்விரான்மெண்ட்டை ஸ்டெரைலாக வைக்கும். இதுதான் வந்து பிரின்சிபல். ஸோ என்னென்ன, ஃபஸ்ட்டு த ஏர் பாசஸ் இன்டு தட் கேபினட் த்ரூ தி ஃபில்டர் பேட். நெக்ஸ்ட்டு ஃப்ளோவர் ஃபேன் ஃப்ளோஸ் த ஏர் டுவர்ட்ஸ் த ஹெப்பா ஃபில்டர். The HEPA filter then trap that bacterium, fungus and other particulate material and make environment more sterile for the operation. Then procedure. Before the operation, the glass shed is closed.
ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கிளாஸ் ஷெட்டை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம். அந்த யூவி லைட் இஸ் ஸ்விட்ச்டு ஆன் பிஃபோர் 15 மினிட்ஸுக்கு முன்னாடி ஸ்விட்ச் ஆன் பண்ணணும் டு ஸ்டெரைல் த இன்டீரியர். ஆஃப்டர் 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் யூவி லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ளோரோசன்ட் லைட்டை ஆன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் ஷெல்ட் இஸ் ஓப்பன், த ஃப்ளோரோசன்ட் லைட் இஸ் ஸ்விட்ச்ட் ஆன் டு என்ஷூர் மோர் ப்ரொடக்ஷன் ஒர்க்கிங். ஏற்கனவே ஹெப்பா ஃபில்டர் மூலமாக எல்லா மைக்ரோ ஆர்கனிசமும் ஸ்டெரைல் பண்ணியிருக்கோம் யூவி லைட் மூலமாகவும். அதுவும் எதுவும் மைக்ரோ ஆர்கனிசம் இருந்ததுன்னா எகெயின் 70% ஆல்கஹாலை வந்து வச்சு க்ளீன் பண்ணுவோம். ஆஃப்டர் ஃபினிஷிங் த ஒர்க் த ஏர் ஃப்ளோ fluorescent lamp and the glass shield were turned off and closed. அப்புறம் ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கிளாஸ் ஷெல்டு ஃப்ளோரோசன் லேம்ப் எல்லாத்தையுமே வந்து ஆஃப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுறோம். இதில் வந்து டூ டைப் ஆஃப் லேமினார் ஏர் ஃப்ளோ இருக்குது. ஒன் இஸ் வெர்டிக்கல் லேமினார் ஃப்ளோ கேபினெட், செகண்ட் ஒன் இஸ் ஹரிசாண்டல் லேமினார் ஃப்ளோ கேபினெட். ஏர் ஃப்ளோ வெர்டிக்கலாக இருக்கும். ஃபில்டர் அண்டு ஃபேன் கேபினெட் டாப்பில் இருக்கும். ஃபில்டரும் அந்த ஃபேனும் வந்து கேபினெட்டோட டாப்பில் இருக்கும். அது வந்து இங்கே வந்து ஃபில்டர் வந்து ஏர் ஃப்ளோ வந்து வெர்டிக்கலாக இருக்கும். அதே ஏர் ஃப்ளோ ஹரிசாண்டலாக இருக்கிறது ஹரிசாண்டல் லேமினார் ஃப்ளோ கேபினெட். ஸோ திஸ் ஒன் ஃபில்டரும் ஃபேனும் டவுனில் கீழே இருக்கும். இது வந்து டாப்பில் இருக்கும் வெர்டிக்கலில், ஹரிசாண்டலில் டவுனில் இருக்கும். தென் யூசஸ் ஆஃப் லேமினார் ஏர் ஃப்ளோ, மீடியா பிளேட் ப்ரிப்ரேஷன், இது பிளேட் டிஷ்யூ கல்ச்சர் பண்ணலாம். மீடியா பிளேட்டை வந்து ப்ரிப்ரேஷனுக்காக தான் யூஸ் பண்ணுவோம். கல்ச்சரிங் ஆஃப் ஆர்கனிசம், சம் ட்ரக்ஸ் ப்ரிப்ரேஷன் ஆல்சோ we are referring this laminar airflow. So this is all about laminar airflow. Thanks for watching.